ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்கவிருப்பது ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் அழுதேன் என்ற தொடரின் 20ஆம் பாகம். நான் உங்கள் நிலா. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். மாலை வீட்டுக்கு வந்த சோஃபியா ஷாம் மற்றும் லக்ஷ்மியுடன் ஹாலில் பேசி கொண்டிருந்தாள். அவள் வந்த சிறிது நேரத்திலே சித்தார்த்தும் வீட்டிற்கு வந்தான். ஹாலில் அனைவரும் பேசி சிரித்து கொண்டிருப்பதை பார்த்து சோஃபியா அருகில் சென்று அமர்ந்தான். சோஃபி, காலையில் உன்கிட்ட என்னடி சொன்னேன்? வீட்டுக்கு போனதும் கொஞ்ச நேரம் தூங்குன்னு சொன்னல. ஷாம், உனக்கு இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் இருக்கு, அதுக்கு படிக்காம நீ என்னடா இவ கூட சேர்ந்து கதை பேசிட்டு இருக்க? சீனியர், நீங்கள் என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கீங்க? ஈவினிங் ஒர்க் இருக்கு, வரமாட்டேன்னு சொன்னீங்க. சீக்கிரமாக வந்து பார்த்தா தானே தெரியுது டெய்லி நீங்கள் 3 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. அண்ணா, சும்மா கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் அண்ணியும் படிக்க போயிடுவாங்க, நானும் படிக்க போயிடுவேண்டா. நீயே இப்போ டென்ஷன் ஆகுற. சரி, நீங்கள் சொல்லுங்கள். கிளைண்ட் விசிட் இருக்குது, இன்னைக்கு ஈவினிங் வர லேட் ஆகும்னு சொன்னீங்க. கிளைண்ட் வந்துட்டு ப்ராஜெக்ட் ஓகே பண்ணிட்டாங்கடி. அப்புறம் எல்லாரும் கிளம்பி அப்படியே வெளியே போயிட்டாங்க. டின்னர் பிளான் பண்ணியிருக்காங்க. நான் தான் மூடு சரியில்லைன்னு வரலன்னு சொல்லிட்டேன். காலேஜ் போய் பார்த்தேன், நீ கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க. அதான் வீட்டுக்கு வந்தேன். என்ன ஆச்சு? அதான் ப்ராஜெக்ட் ஓகே ஆகிடுச்சுல, நீங்கள் ஏன் அப்செட்டாக இருக்கீங்க சீனியர்? காலையில் நீ மூஞ்ச எப்படி வச்சுட்டு போனேன் தெரியும்ல. என்னால் அங்கே போயிட்டு எதுவும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, அதான் கிளம்பி வந்துட்டேன் உன்னை பார்க்க. செல்வி அனைவருக்கும் காஃபி எடுத்து வந்து கொடுக்க அதை குடித்து கொண்டே சித்தார்த் தன் அம்மாவிடம், அம்மா, இவன் ஈவினிங் வீட்டுக்கு வந்தா கொஞ்சம் தூங்க சொல்லி அனுப்பி வைங்க. காலையில் காலேஜுக்கு கிளம்ப சொல்லி எழுப்புனா எந்திரிக்கவே மாட்டேங்கிறா, தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கா. டே சித், 2 பேரும் நைட்டு 8:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்க போறீங்க. அப்படி தூங்காமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று அவனை பார்த்து லக்ஷ்மி குறும்பாக கேட்க சோஃபியா அவனை திரும்பி பார்த்து முறைத்தாள். அம்மா, அது அவள் காலேஜில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருப்பா. நான் இன்னைக்கு டே எப்படி போச்சுன்னு அவகிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பேன். அப்படியே பேசிக்கிட்டே தூங்க லேட் ஆகிடுதுமா, அதனால தான் சொல்கிறேன் என்று சமாளித்தான். லக்ஷ்மி சிரித்து கொண்டே, சரிடா, இனிமேல் சோஃபியா வந்தா நான் தூங்க சொல்லி அனுப்புகிறேன், போதுமா? அப்படியே சற்று நேரம் அனைவரும் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தனர். சிறிது நேரம் கழித்து சித்தார்த் சோஃபியாவிடம், சோஃபி, சரி வா, மேலே போகலாம், நீ கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடு என்று அவளை அழைத்து கொண்டு தங்கள் அறைக்கு சென்றனர் இருவரும். உள்ளே வந்த சோஃபியா சித்தார்த்தை முதுகில் அடிக்கத் தொடங்கினாள். ஏய் சோஃபி, ஏண்டி அடிக்கிற? சித், கீழே எதுக்கு அப்படி பேசிட்டு இருந்தீங்க? ஆண்டி என்ன நினச்சிருப்பாங்க? நீ பொண்டாட்டி, அவங்களும் நம்ம வயசெல்லாம் தாண்டி தான் வந்தவங்க, அதனால தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. சோஃபியா அதை கேட்டு தன் உதட்டை சுழித்து கொண்டாள். சோஃபியாவின் கைகளை பிடித்து இழுத்து கட்டிலில் தன் மார்போடு அணைத்து கொண்டான். சித்தார்த் அவள் கூந்தலை வருடி கொண்டிருந்தான். சீனியர், என்ன பண்ணுறீங்க? எனக்கு தூக்கம் வருது, அப்புறம் நான் தூங்கிடுவேன். ஏய், உன்னை தூங்க சொல்லி தாண்டி ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். சரி, இல்லை, எனக்கு கொஞ்சம் அசைன்மெண்ட் எழுதுகிற ஒர்க் இருக்குது. நீ தூங்கு சோஃபி, அதெல்லாம் நான் எழுதி தரேன். சீனியர், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். லாஸ்ட் டைம் நீங்கள் எழுதி கொடுத்ததே நான் நல்லா மாட்டிக்கிட்டேன் கிளாஸில். எப்படிடி, எல்லாம் கரெக்டாக தானே எழுதி தந்தேன்? உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால மேம் கண்டுபிடிச்சிட்டாங்க அது என்னோட கையெழுத்து இல்லைன்னு. சித்தார்த் அவள் கூறியதை கேட்டு சிரித்தான். என்ன சிரிக்கிறீங்க? அன்னைக்கு கிளாஸ் ஃபுல்லாக என்னை பார்த்து இப்படி தான் சிரிச்சிச்சு. சரி, இப்போ என்ன டைம்? 5:30 தானே ஆகுது. நீ கொஞ்சம் நேரம் தூங்கு, நான் ஒரு 8 மணிக்கு எழுப்பி விடுறேன், அப்புறம் உட்காந்து எழுது. சரி, எனக்கு சாக்லேட் வேணும். தெரியும்டி, நீ இப்படி தான் சம்மந்தம் இல்லாத நேரத்தில் கேட்பேன்னு, அதான் ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கேன் என்று சொல்லி அந்த அறையில் இருந்த ஃப்ரிட்ஜில் இருந்து சாக்லேட்டை எடுத்து அவளுக்கு கொடுத்தான். ஃபஸ்ட்டெல்லாம் இந்த ஃப்ரிட்ஜில் எல்லாமே என்னோட ஐட்டமாக இருக்கும், ஆனால் இப்போ பார்த்தா கேக்கு, சாக்லேட்டு, ஐஸ்கிரீம்னு எப்படி மாறிடுச்சு பாரு. சோஃபியா சிரித்து கொண்டே, ஹலோ சீனியர், அதில் டெய்லி சாக்லேட் கூட சேர்த்து பூவையும் யார் வாங்கிட்டு வந்து வைக்கிறது?
நான் தான் என் ஆசை பொண்டாட்டிக்கு வாங்கிட்டு வந்து வைக்கிறேன், உனக்கு என்னடி? ம் கல்யாணம் ஆகி 5 மாதம் ஆகுது, ஆனால் சாரோட ஆசை இன்னும் குறைஞ்ச மாதிரியே தெரியலையே. சோஃபி, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னது தாண்டி, இதெல்லாம் எப்பவும் குறையவும் குறையாது, மாறவும் மாறாது என்று இருவரும் சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர். 2 நாட்கள் கழித்து மாலை சீக்கிரம் வீட்டிற்கு வந்த சித்தார்த் கீழே யாரிடமும் பேசாமல் படிக்கட்டில் வேகமாக ஏறி செல்வதை பார்த்த லக்ஷ்மி சோஃபியாவிடம், என்னாச்சு சோஃபி, இவனுக்கு ஏன் இப்படி கோவமா போறான்? எனக்கு தெரியலையே ஆண்டி, சீக்கிரமா வர வந்திருக்காரு என்று இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். அண்ணி, மேலே போய் என்ன ஆச்சுன்னு பாருங்க. ஐயோ சாம், நான் போக மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. நீ பார்த்தல்ல, அவர் ரொம்ப கோவமா இருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன அண்ணி அண்ணாவை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க? அவன் தான் உங்களை பார்த்தாலே பயப்படுறான் இப்பெல்லாம். சாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் அண்ணாவுக்கு கோவம் வந்துருச்சுன்னா எனக்கு அவர்கிட்ட பேசவே பயம்தான். சற்று பொறுத்த சோஃபியா தயங்கிக் கொண்டே அவர்கள் அறைக்கதவை திறந்தாள். சித்தார்த் டேபிளில் லேப்டாப்பை வைத்து சிகரெட் பிடித்து கொண்டே வேலை செய்து கொண்டிருந்தான். அந்த அறையில் நிறைந்திருந்த புகையால் சோஃபியா இரும்ப சித்தார்த் அவன் கையில் வைத்திருந்த சிகரெட்டை அணைத்தான். ஏ சோஃபி, சாரிடி, இரு, நான் டோரை ஓப்பன் பண்ணுறேன், கொஞ்ச நேரத்தில் ஸ்மோக் எல்லாம் வெளியே போயிடும். இல்லை சித், நான் இப்போ ஓகே தான். என்னாச்சு? உங்களை பார்த்தா டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்கீங்க. ஒன்றும் இல்லடி, கொஞ்சம் ஆஃபீஸ் டென்ஷன். சரி, நீங்கள் ஒர்க்கை பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது குடிக்க கொண்டு வரட்டுமா? காஃபி மட்டும் கிடைக்குமா சோஃபி? ஓகே சார், இது ஒரு 5 மினிட்ஸில் கொண்டு வரேன் என்று சொல்லி கீழே சென்றாள். கீழே வந்த சோஃபியா லக்ஷ்மியிடம், ஏதோ ஆஃபீஸ் டென்ஷன் போல இருக்கு ஆண்டி, காஃபி கேட்டார், நான் கொண்டு போய் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி அர்ஜுன் அண்ணா கிட்ட பேசிட்டு போகிறேன் என்று சொல்லி அர்ஜுனுக்கு ஃபோன் செய்தாள். அண்ணா, என்னாச்சு? ஆஃபீஸில் எதுவும் பிரச்சனையா? இவர் கொஞ்சம் கோவமாக இருக்காரு. ஆமாம் சோஃபி, அந்த நியூ ப்ராஜெக்ட் விஷயமா பெங்களூர் போகணும். இப்போ ஐஷுக்கு 7th மந்த். அவள் கொஞ்சம் தனியாக அவளோட வேலையை செஞ்சுக்க கஷ்டப்படுறா. அதனால் நான் கூட இருக்க வேண்டியதாக இருக்குது. செல்வாக்கு இந்த வீக் பொண்ணு பார்க்க போகிறாங்க. அவனும் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். இவன் தான் போகிற மாதிரி இருக்குது. சரிண்ணா, அதுக்கு எதுக்கு இவர் கோவமாக இருக்காரு? சோஃபி, நான் சொல்கிறேன், ஆனால் நீ என்கிட்ட கோச்சிக்காத. அந்த ப்ராஜெக்ட் டிசைன் பிடிச்சி கிடைச்சதோ இல்லையோ, அந்த கிளைண்ட்டுக்கு நம்ம சித்தார்த்தை பிடிச்சதுனால தான் கிடைச்சிது. லாஸ்ட் டைம் வந்தப்போ இவன் அவங்கக்கிட்ட சரியாக பேசாமல் கொஞ்சம் ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருந்தான். இவனை டின்னருக்கு வர சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணாங்க. சொல்லப்போனால் கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்க. இப்போ எங்கள் யாராலையும் போக முடியல. இவனை போக சொன்னாலும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். எந்த எஃபர்ட்ஸும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடச்சிருக்கு. நல்ல ப்ராஃபிட் வேறு. என்னால் சுத்தமாக கன்வின்ஸ் பண்ண முடியல. நீ கொஞ்சம் பேசி பார்க்குறியா? அண்ணா, எவ்வளோ தைரியம் இருந்தால் வேற ஒரு பொண்ணு என் புருஷன்கிட்ட ஃப்ளர்ட் பண்ண விஷயத்த எனக்கே ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க என்று சோஃபியா சிரித்து கொண்டு கேட்டாள். சோஃபி, யார் என்ன பேசினா என்ன? இந்த சிடுமூஞ்சி உன்னை தவிர வேறு யார்கிட்டையாவது சிரித்து பேச போகிறானா என்ன? கொஞ்சம் அவன்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிப்பாரு என்று கெஞ்சி கொண்டிருந்தான். சரி அண்ணா, நான் போய் பேசி பார்க்குறேன் என்று சொல்லி அந்த அழைப்பை துண்டித்து அவர்கள் அறைக்கு சென்றாள். சீனியர், இந்தாங்க காஃபி. சரி, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க, ஏன் ஒரு மாதிரி கோவமாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லடி, ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா பெங்களூர் போகிற மாதிரி இருக்கு. இப்போ வேறு யாராலையும் போக முடியல. அர்ஜுன் என்ன போக சொல்லிட்டு இருக்கான். சரி, போயிட்டு வாங்க, இதில் என்ன இருக்குது? சித்தார்த் அவளை திரும்பி பார்த்து முறைத்தான். சித், நீங்கள் இந்த மாதிரி கோவப்பட்டா எனக்கு பயமாக இருக்குது. என்ன ரீசன்? ஏன் போக மாட்டேன்னு சொல்கிறீங்க? ஏய், போனால் ஒரு 3-4 டேஸ் அங்கே இருக்க மாதிரி இருக்கும்டி. உன்னை விட்டுட்டு என்னால் எப்படி இருக்க முடியும்? சோஃபியா அவனை பார்த்து சிரித்தாள். இதுக்கு தான் போக மாட்டேன்னு சொல்கிறீங்களா? பின்ன உனக்கு வேறு கிளாஸ் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் செமஸ்டர் வேறு கிட்ட வந்துடுச்சு. அதான் நான் போகல சோஃபி. என்னால் கண்டிப்பாக 4 நாள் உன்னை பார்க்காம இருக்க முடியாது. சித்தார்த் அப்போது மிகுந்த கோபமாக இருந்ததால் சோஃபியா அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியாக
சரி, நீங்கள் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பாருங்கள். நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலை, கீழே போகிறேன். சோஃபியாவின் கையை பிடித்து தடுத்தான். நான் சொன்ன நாடி, நீங்கள் இருக்கிறது எனக்கு டிஸ்டர்பாக இருக்குன்னு. இங்கே வா என்று அவள் கையை பிடித்து இழுத்து அவள் வயிற்றில் முகத்தை புதைத்து கொண்டு இருக்க கட்டி கொண்டான். இரவு சாப்பாட்டு முடித்துவிட்டு இருவரும் தங்கள் அறைக்கு வந்து கட்டிலில் படுத்திருந்தனர். சோஃபியா வழக்கம் போல் அவனது மார்பில் தலை வைத்து படுத்திருந்தாள். எப்போ பெங்களூர் போகணும் சீனியர்? ஏய், நான் எப்படி போகிறேன்னு சொன்னேன்? நீங்கள் பாருங்கள் சார், நீங்கள் சொல்கிற ரீசன் உங்களுக்கே சிரிப்பா இல்லை? கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம டெய்லி வீடியோ காலில் தானே பார்த்துக்கிட்டோம். அந்த மாதிரி நினச்சிட்டு ஒரு 4 நாள் போயிட்டு வந்தா என்ன? சித்தார்த் அவளை பார்த்து கோபமாக, ஏய், என்னோடய ஃபீலிங்ஸ் உனக்கு சிரிப்பாக இருக்கா சோஃபி? நீங்கள் பாருங்கள், கோவப்படாதீங்க. உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ எனக்கு கால் பண்ணுங்கள். நான் கிளாஸில் இருந்தால் கூட அட்டென்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் போகலன்னா நல்லா இருக்காது. அது மட்டும் இல்லை, இதில் வர ப்ராஃபிட் உங்கள் 5 பேருக்கும் தானே. அதனால கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. சோஃபியா, நீ என்ன சொன்னாலும் நான் கன்வின்ஸ் ஆக மாட்டேன்டி. அந்த கிளைண்ட்டும் கொஞ்சம் சரியில்லைன்னா எனக்கு புரியல சார். அவங்க என்கிட்ட வேறு மாதிரி பேசுகிறாங்க. நானும் ரொம்ப அவாய்ட் பண்ணுறேன், ஆனாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஓ, கதை அப்படி போகுதா? சோஃபி, எங்கள் பாருடி, அவங்க அந்த மாதிரி பேசுகிறதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். சோஃபியா சிரித்து கொண்டே, சீனியர், எனக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும், அதனால நீங்கள் போயிட்டு வாங்க. அடுத்த 2 நாட்களும் அவனிடம் இதை பற்றி பேசியே அவனை சம்மதிக்க வைத்தாள். சோஃபி, சரிடி, நான் போகிறேன், நீ என் கூட வா. 3 days, அதுக்குள்ளே வேலையை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடலாம். அச்சோ, எனக்கு எக்ஸாம் வருது, நான் படிக்கணும்ப்பா. டெய்லி பார்த்துட்டு தானடி இருக்கேன், நீ என்ன படிக்கிறேன்னு? எப்போ பாரு அம்மா ஷாம் கூட சேர்ந்து கதை தான் அடிச்சுட்டு இருக்கேன். ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கிறேன். ஆஃபீஸ் போனால் அர்ஜுன் தொல்லை, இங்கே வந்தா நீ என்று கோபம் கொண்டான். சீனியர், அதெல்லாம் நான் பாஸ் ஆகிடுவேன், நீங்கள் போயிட்டு வாங்க, நான் ஒழுங்காக படிக்கிறேன் வீட்டில் இருந்து. குட்டிமா, நீ அங்கே வந்து கூட படிக்கலாண்டி. நான் வேறு எந்த ரீசனுக்காகவும் உன்னை கூப்பிடல. என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நான் அர்ஜுன் அண்ணா கிட்ட சொல்கிறேன், உங்களுக்கு டிக்கெட் போட சொல்லி. நாளைக்கு ஒழுங்காக கிளம்புங்க. நான் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறேன். சோஃபியா, நான் சொல்ல வரதை கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்க மாட்டியாடி? சோஃபியாவின் வற்புறுத்தலாலும் அர்ஜுனின் கெஞ்சலாலும் சித்தார்த் பெங்களூருக்கு கிளம்பி கொண்டிருந்தான். காலை குளித்துவிட்டு கீழே வந்தவன் சோஃபியா கிச்சனில் இருப்பதை பார்த்து அவளை தேடி சென்றான். செல்வி அக்கா, தோசை தானே, நான் சுட்டு தரேன், நீங்கள் போங்க. சித்தார்த் அங்கு கவுண்டர் டாப்பில் உட்கார்ந்து கொண்டு சோஃபியாவை பார்த்து கொண்டிருந்தான். சீனியர், இந்தாங்க, புடிங்க, சாப்பிடுங்க. சோஃபி, நான் வேண்டான்னு சொல்லியும் என்னை ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புறலடி. கண்டிப்பாக பாரு, அங்கே போயிட்டு உனக்கு நான் ஃபோனே பண்ண மாட்டேன். சோஃபியா சிரித்து கொண்டே, நீங்கள் நம்ம வீட்டு கேட்டு தாண்டினதுமே எனக்கு ஃபோன் பண்ணுவீங்க பாருங்கள். சோஃபி, நீ ரொம்ப மாறிட்டடி. ஃபஸ்ட்டெல்லாம் நான் கொஞ்சம் அப்செட்டாக இருந்தாலே நீ என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்குவேன். ஆனால் இப்போது என்னை நல்லா மயக்கி வச்சிருக்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ என்னை சரியாக கண்டுக்கவே மாட்டேங்கிறடி. சோஃபி, இப்போ கூட ஒன்றும் இல்லை, நான் உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கேன், என் கூட கிளம்பி வாடி ப்ளீஸ். சீனியர், என்னாச்சு உங்களுக்கு? 3 நாள் தானே, சீக்கிரம் போயிடும், நீங்கள் போயிட்டு வாங்க, நான் படிக்கணும். சித்தார்த் அவன் தட்டை கீழே வைத்து சோஃபியாவை தன்புறம் திருப்பி அவளை இறுக்கி அணைத்து கொண்டான். சோஃபியாவின் கழுத்தில் முத்தங்கள் கொடுத்து கொண்டிருந்தான். அவனை தேடி உள்ளே வந்த லக்ஷ்மி அவர்களை பார்த்து சிரித்து கொண்டே வெளியே செல்ல சோஃபியா அவனை தன்னிடமிருந்து விலக்கினாள். ஆன்ட்டி வாங்க. சித், டாடி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாருடா, உன்னை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அம்மா, ஒரு 2 minutes, நான் வந்துடுறேன். சரிடா, சீக்கிரம் வா என்று சொல்லிவிட்டு வெளியே வந்த லக்ஷ்மியை பார்த்த செல்வி, என்னாச்சுமா, பாப்பாவுக்கு தோசை ஊட்ட தெரியலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை செல்வி, நீ உள்ளே போகாத, அவங்க 2 பேரும் வருவாங்க என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார். சித்தார்த் சோஃபியாவிற்கு தன் நீண்ட இதழ் முத்தத்தை கொடுத்து கொண்டிருந்தான்.
சித், ரொம்ப டைம் ஆச்சுடா, டிராஃபிக் வேற இருக்கும் என்று லக்ஷ்மி மீண்டும் அவனை வெளியே இருந்தவாறு அழைக்க சோஃபியா சித்தார்த்தை தன்னிடமிருந்து விலக்கினான். சித், பார்த்து போயிட்டு வாங்க. சித்தார்த் சோஃபியாவின் கன்னங்களை பற்றி அவள் கண்களை பார்த்து, சோஃபி, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேண்டி, லவ் யூ என்று சொல்லி அவளை இறுக்கமாக அணைத்துவிட்டு வெளியே வந்தான். வெளியே வந்த சித்தார்த் தன் அம்மாவிடம், அம்மா, அவளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்று சோகமாக சொல்லிவிட்டு தன் அப்பாவுடன் கிளம்பினான். சோஃபியா சொன்னது போல் அவர்கள் வீட்டின் கேட்டை அந்த கார் தாண்டியதும் சித்தார்த் சோஃபியாவிற்கு ஃபோன் செய்தான். சோஃபியா தன் கலங்கிய கண்களுடன் அந்த ஃபோனை பார்த்து கொண்டிருந்தாள். லக்ஷ்மி அவள் அருகில் வந்து, சோஃபி, இப்படி அழுதுட்டு நிற்கிறதுக்கு நீயும் அவன் கூட போயிருக்கலாம்ல. சித் எவ்வளோ கெஞ்சிட்டு இருந்தான் அவன்கிட்ட. இல்லை ஆண்டி, நான் அவர் கூட போயிருந்தா அவர் வேலையை பார்க்காம என்னை பார்த்துட்டு என்னவே கவனிச்சுட்டு இருந்திருப்பாரு. அதனால தான் நான் போகலை. அவரை விட்டுட்டு இருக்கிறது எனக்கும் கஷ்டம்தான். 3 நாள் தானே, நான் தாங்கிடுவேன் ஆண்டி என்று அழுது கொண்டே லக்ஷ்மியிடம் கூறினாள். சரி, ஃபோனையாவது எடுத்து பேசு, சித் கால் பண்ணிட்டு இருக்கான் பாரு. இல்லை ஆண்டி, இப்போ பேசுனா நான் அழுதுடுவேன். அவரும் பக்கத்தில் தான் இருக்காரு, கண்டிப்பாக திரும்பி வந்துடுவார். நான் அவர் பெங்களூர் போனதுக்கப்புறம் பேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் அறைக்கு சென்று விட்டாள். சித்தார்த் சோஃபியா இருவரும் தங்களது சிறிய பிரிவினை கூட தாங்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தனர். சித்தார்த் சென்ற வேலை 3 நாளில் முடியாமல் இழுத்து கொண்டே இருந்தது. 3 நாட்களுக்கு பிறகு சித்தார்த் சோஃபியா இருவரும் வீடியோ காலில் பேசிக்கொண்டிருக்கும் போது, சாப்பிட்டீங்களா சீனியர்? என்னடி அழுதியா? கண்ணெல்லாம் ஏன் சிகப்பா இருக்கு? ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தேன், சோப்பு கண்ணில் பட்டுடுச்சு, அதான். ஓ அப்படியா சோஃபி, அப்படியே மூக்கு கண்ணெல்லாம் சிவந்திருக்கு. சோஃபியா தன் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் அழத் தொடங்கினாள். இங்கே பாருடி, அழாத, இன்னும் 2 days வந்துடுவேன். வேலை கொஞ்சம் முடியாமல் இழுத்துட்டே போகுது. இல்லை, நீங்கள் வேலை முடிச்சுட்டு வாங்க, நான் இங்கே ஓகே தான் சார். சரி, என்ன சரியாக சாப்பிட மாட்டேங்கிறேன்னு அம்மா சொன்னாங்க. ஒழுங்காக அழாமல் டைமுக்கு சாப்பிடு. நான் வந்து பார்க்கும்போது வெயிட் ஏதாவது குறைஞ்சிருந்துச்சு, அவ்வளோதாண்டி. சித்தார்த்தின் பேச்சில் சோஃபியா சிரிக்க தொடங்கினாள். இருவரும் பேசிக்கொண்டிருக்க இடையில் வர்ஷா வந்தாள். சித்தார்த் தோளில் கைகளை போட்டுக்கொண்டு, யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க சித்தார்த் என்று கேட்டு அவன் ஃபோனை பார்க்க, ஓ உங்கள் ஒய்ஃப் கிட்டயா சித்? சித்தார்த் அவள் கைகளை எடுத்து விட்டான். சோஃபியா, ஹாய், நான் வர்ஷா. நீனா அந்த லக்கி கேர்ளா? சித்தார்த்தை கல்யாணம் பண்ணிக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சோஃபியா அவள் பேசுவது பிடிக்காமல் இருந்தாலும் முகத்தில் சிறிய புன்னகையுடன் அவளுடன் பேசிக்கொண்டிருந்தாள். வர்ஷா, அவள் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கா என்று சொல்லி அந்த ஃபோனை அவளிடமிருந்து வாங்கிவிட்டு, சரி சோஃபி, நீ சீக்கிரம் தூங்குடு, லவ் யூ என்று சொல்லிவிட்டு அந்த அழைப்பை துண்டித்தான். தன் வேலையை முடித்துவிட்டு சித்தார்த் வீட்டிற்கு வந்தான். வேக வேகமாக தன் அறைக்கு சென்று சோஃபியாவை தேடிக்கொண்டிருந்தான். இப்பொண்டாட்டி எங்கடி இருக்க என்று கேட்டுக்கொண்டு அவளை இந்த வீட்டில் தேடிக்கொண்டிருந்தான். அப்போது மாயாவை அங்கு பார்த்தான். மாமா, சோஃபியாவும் ஆண்டியும் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க, நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கேன். எப்படி இருக்க மாயா, எப்போ வந்த? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நேற்று நைட்டு தான் வந்தேன் மாமா, அம்மா வந்து விட்டுட்டு போனாங்க. ஓ சரி சரி, எக்ஸாம் எல்லாம் எப்படி பண்ணியிருக்க? நல்லா பண்ணியிருக்கேன் மாமா, ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிடுவேன். சரி மாயா, நான் ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகுறேன் என்று சொல்லிவிட்டு தன் அறைக்கு வந்து செல்ஃபோனிலிருந்து சோஃபியாவிற்கு அழைத்தான். எங்கடி போன? 5 நாள் கழிச்சு வரேன், நான் வரும்போது வீட்டில் இருக்க மாட்டியா என்று கோபம் கொண்டான். சீனியர், நான் ஆண்டி கூட ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தேன், இங்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இதோ கிளம்பிட்டேன், வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். போடி, பேசாத என்று ஃபோனை கட் செய்து விட்டான். வீட்டிற்கு வந்த சோஃபியா சித்தார்த் தங்கள் அறையில் உள்ள பால்கனியில் நின்று ஃபோன் பேசி கொண்டிருப்பதை பார்த்து அவனை பின் இருந்தவாறு இறுக்கி அணைத்து கொண்டாள். சித்தார்த் அவள் கைகளை தட்டிவிட்டான். மீண்டும் அவள் சித்தார்த்தை அணைக்க சித்தார்த்தும் திரும்பி அவளை இறுக்கி அணைத்து கொண்டான். சரிடா அர்ஜுன், நான் அப்புறம் கால் பண்ணுறேன் என்று சொல்லிவிட்டு தன் ஃபோனை பேண்ட் பாக்கெட்டில் வைத்துவிட்டு
சோஃபியாவை தன் இரு கைகளாலும் இறுக்கமாக அணைத்து கொண்டான். அவள் கன்னத்தை பற்றி, உன்னை ரொம்ப மிஸ் பண்ண சோஃபி என்று சொல்லி அவள் முகம் முழுவதும் முத்தம் கொடுத்தான். எங்கடி போன? என்ன சாரி எல்லாம் கட்டியிருக்க? இங்கே ஒரு வளைகாப்பு ஃபங்க்ஷன் சீனியர், ஆன்டி தான் சாரி கட்ட சொன்னாங்க. சித்தார்த் சோஃபியா கைகளை பிடித்து உள்ளே இழுத்து கொண்டு வந்து அவளை அந்த அறையில் உள்ள டேபிளின் மீது உட்கார வைத்தான். அவள் அணிந்திருந்த சேலை முந்தானையை அவள் மேலிருந்து விலக்கி தன் சட்டை பட்டன்களை வேக வேகமாக கழட்டி கொண்டிருந்தான். என்ன சீனியர், எதுக்கு இவ்வளோ அவசரம்? நான் எங்கே போயிட போகிறேன்? சோஃபியா, உன்னோட வாசனையை நான் ரொம்ப மிஸ் பண்ணண்டி. இப்போவே நான் அதை ஃபீல் பண்ணணும், அதான் என்று சொல்லி அவள் கழுத்தினில் முத்தங்கள் கொடுத்து கொண்டிருந்தான். அவள் அணிந்திருந்த ஜாக்கெட் கொக்கியை கழட்டி கொண்டிருக்கும் போது, யாரடி இதில் 6 கொக்கி வைக்க சொன்னது? நான் வேணும்னா டெய்லர்கிட்ட கம்மியாக வைக்க சொல்லட்டுமா? என்னமோ புதுசாக பார்க்குற மாதிரி எதுக்கு இவ்வளோ அவசரப்படுறீங்க என்று சொல்லி அவனை விட்டு விலகி கட்டிலில் சென்று அமர்ந்தாள். சித்தார்த் அவளை அந்த கட்டிலில் தள்ளி, ஆமாண்டி, எப்போ உன்னை பார்த்தாலும் புதுசாக தான் இருக்கு, நான் என்ன பண்ணட்டும் என்று சொல்லி அவள் இதழில் இதழ் பதித்தான். சோஃபி, ஒரு நிமிஷம், இது வந்துட்டேன் என்று சொல்லி அந்த அறையில் டேபிள் டிராயரை திறந்து தேடிக்கொண்டிருந்தான். என்னாச்சு சார், என்ன தேடிட்டு இருக்கீங்க? இல்லடி, இங்கே தான் வச்சேன், எங்கே போச்சுன்னு தெரியல. சோஃபியா சிரித்து கொண்டே அவன் தேடுவதை பார்த்து கொண்டிருந்தாள். சித்தார்த் திரும்பி அவளை பார்த்து, சோஃபி, நீ பாத்தியாடி? ஏய், என்னடி சிரிச்சிட்டு இருக்க? நீ தான் எடுத்து வச்சிருக்கியா? விளையாடுற நேரம் ஆடியுது, ஒழுங்கா எங்கே வச்சிருக்கன்னு சொல்லு. இல்லை, நான் சொல்ல மாட்டேன். சோஃபி, விளையாடாத என் ஃபீலிங்ஸ் புரியாம. சீனியர், எனக்கு குட்டி சித்தார்த் வேணும் என்று வெட்கப்பட்டு கொண்டே அவள் சொல்ல, சித்தார்த் சிரிட்டு கொண்டே அவளை நெருங்கினான். என்னடி, என்ன சொன்ன? மறுபடியும் என் கண்ணை பார்த்து சொல்லு பார்க்கலாம். சோஃபியா தன் முகத்தை மூடிக்கொண்டு, எனக்கு குட்டி சித்தார்த் வேணும்னு சொன்னேன். சித்தார்த் அவள் கைகளை விலக்கி அவள் கண்களை பார்த்து, உன்னோட லாஸ்ட் எக்ஸாம் முடியட்டும், நீ சொல்லவே வேண்டாம், அதுக்கான வேலையை நான் கரெக்டாக பண்ணிவிடுவேன். இன்னும் 1 இயர் இருக்கு மேடம் நீங்கள் டிகிரி முடிக்க, அது வரைக்கும் நம்ம சேஃபாக தாண்டி இருக்கணும். சரி, எங்கே வச்சிருக்கன்னு சொல்லுடி என்று கேட்டு அவளுடன் அந்த மாலை வேளையில் கட்டிலில் தங்கள் பிரிவின் இயக்கத்தை இருவரும் வெளிப்படுத்தி கொண்டிருந்தனர். இரவு 8 மணி. சித்தார்த் குளித்துவிட்டு தன் உடைகளை அணிந்து கொண்டிருக்கும் போது அறைக்கதவு தட்டும் சத்தம் கேட்டது. கதவை திறந்த சித்தார்த் வெளியே மாயா நின்று கொண்டிருப்பதை பார்த்து, என்னாச்சு மாயா? மாமா, சோஃபியா இல்லையா? அவள் தூங்கிட்டு இருக்கா. அத்தவங்க 2 பேரையும் சாப்பிட கூப்பிட்டாங்க. சரி, நீ கீழே போ, நான் அவளை கூட்டிகிட்டு வரேன் என்று சொல்லி கதவை சாத்திவிட்டு சோஃபியாவிடம் வந்தவன் அவள் நெற்றியில் இதழ் பதித்தான். தூங்கும்போது கூட இவ்வளோ அழகாக வாடி இருப்ப என்று அவளை கொஞ்சிக்கொண்டே, சோஃபி, எந்திரிச்சு குளிச்சுட்டு வாடி, கீழே போய் சாப்பிட்டு வரலாம் என்று அவளை எழுப்பி அவள் குளித்து விட்டு வந்த பின் கீழே சென்று இருவரும் சாப்பிட்டு விட்டு வந்தனர். என்ன சீனியர், கீழே நான் இருக்கும்போதே உங்கள் அத்தை பொண்ணுங்களை மாமான்னு சொல்லி கூப்பிட்டு சாப்பிடும்போது ஏன் முன்னாடியே சைட் அடிச்சுட்டு இருக்காங்க? ஆமாண்டி, எவ்வளோ அழகாக இருக்குது கேட்கவே. நீயும் தான் கட்டின புருஷனை பேர் சொல்லி கூப்பிடுற, சீனியர்னு கூப்பிடுற. என்னைக்காவது ஆசையாக மாமான்னு கூப்பிட்டு இருக்கியாடி? உங்களுக்கு அந்த ஆசை வேறு இருக்கா? அதெல்லாம் கூப்பிட முடியாது சீனியர். அப்போ நான் உங்கள் லைஃப்பில் வரலன்னா நீங்கள் அவங்கள தான் கல்யாணம் பண்ணியிருப்பீங்களா? நான் பெங்களூர் கூப்பிட்டதுக்கு வராமல் இருந்தேன்ல, இருவுன்ன இதை வச்சு வெறுப்பேற்றுறண்டி என்று மனதில் நினைத்து கொண்டு, ஆமாம் சோஃபி, கண்டிப்பாக என் அத்தை பொண்ணு சின்ன வயசுலேருந்து அவ்வளோ ஆசை. ஆனால் நீ தான் நடுவில் வந்து என்னை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்று அவளிடம் விளையாட்டாக பதில் சொல்லி கொண்டிருந்தான். சோஃபியா அந்த பதிலில் கோபித்து அவனிடமிருந்து விலகி படுத்து கொண்டாள். ஞாயிற்றுக்கிழமை காலை. சோஃபி, இன்னும் கோவமாக இருக்கியாடி? நேற்று நைட்டு நான் விளையாட்டுக்கு அந்த மாதிரி சொன்னேன். நீ என் லைஃப்பில் வரலனா நானே உன்னை தேடி வந்து கல்யாணம் பண்ணியிருப்பேன்டி. சாரி, நேற்று நைட்டு உன்னை சும்மா வெறுப்பேற்றுறதுக்கு அந்த மாதிரி சொன்னேன். அதுக்கு போய் அழுதுட்டு இருக்க. மாலை 6 மணி. சோஃபியா கோபமாக கட்டிலில் அமர்ந்திருந்தாள். சித்தார்த் அவள் மடியில் தலை வைத்து படுத்திருந்தான். அவளை சமாதானம் செய்ய முயற்சி செய்து கொண்டிருந்தான். சரி வா, கிளம்பு, நான் சொன்னல வர்ஷா வந்திருக்காங்க,
ஐஷு, அர்ஜுன், செல்வா, பிரியா எல்லாரும் வராங்க. நீயும் வா பார்ட்டிக்கு. இந்தா, பெங்களூர்லேருந்து வரும்போது இந்த ட்ரெஸ்ஸை ஆசையாக உனக்கு வாங்கிட்டு வந்தேன். எப்படி இருக்குன்னு பார்க்கணுண்டி, போட்டு காட்டு. நேற்று நைட்லேருந்து கெஞ்சிட்டு இருக்கேன். இதையே போட்டுக்கோ, ஈவினிங் பார்ட்டிக்கு. எந்திரிச்சு கிளம்பு சோஃபி. இல்லை, நான் வரல. எனக்கு இன்னும் மூடு சரியாகலை. இப்போ நான் வந்தாலும் இதே மாதிரி தான் இருப்பேன். என்னால் அங்கே இருக்க எல்லாருக்கும் தேவையில்லாத பிரச்சனை. சரிடி, நீ வரலன்னா நானும் போகல. ஏதோ விளையாட்டுக்கு சொன்னால் அதையே பிடிச்சிக்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக பேசாமல் இருக்க. சோஃபி, சாரிடி. சரி வா, நம்ம வேற எங்கேயாவது போகலாம். எனக்கும் ஏதோ மைண்ட் சரியில்லை சோஃபி. ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. வா, பீச் ஹவுஸ் போகலாம். நைட்டு நம்ம அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம் என்று சொல்லி அவள் அணிந்திருந்த சுடிதார் டாப்பினை மேலே உயர்த்தி அவள் வயிற்றில் முகம் புதைத்து கொண்டான். என்ன பண்ணுறீங்க சீனியர், என்னை விடுங்க என்று சொல்லி சோஃபியா அவனை விளக்கினாள். சோஃபியா, ரொம்ப பண்ணுறடி. காலையிலேருந்து எத்தனை சாரி சொல்லிட்டேன். தெரியாமல் விளையாட்டுக்கு பேசணுண்டி. சரி, நான் எங்கேயும் போகல. இங்கே உன் மடியிலே படுத்துக்கிறேன். நீ ஒன்றும் என்கிட்ட பேச வேண்டாம். எதுக்கு சேத்? அர்ஜுன் அண்ணா எனக்கு கால் பண்ணி உங்களை இன்னும் வரலையான்னு கேட்டுட்டு இருக்காரு. நீங்கள் போயிட்டு வாங்க. ஏற்கனவே நீங்கள் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லைன்னு என்னை எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இது வேறையா என்று கோபம் கொண்டாள். அர்ஜுன் சித்தார்த்திற்கு ஃபோன் செய்து கொண்டிருக்க சோஃபியாவும் அவனுடன் வர மறுத்ததால் சித்தார்த் கோபமாக கிளம்பி சென்றான். சோஃபியா மனதிற்குள்ளேயே, விளையாட்டுக்கு தான் சொன்னால்னு புரியுது, இருந்தாலும் ஏன் இவ்வளோ கோவம் வருது என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டாள். இரவு 12 மணிக்கு மேல் சித்தார்த்திற்கு ஃபோன் செய்தாள். எங்கே இருக்கீங்க? இன்னும் வீட்டுக்கு வரலையா சித்? வீட்டுக்கு வந்துட்டேன். மாடியில் தான் இருக்கேன். அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ தான் பேசவே மாட்டேங்கிறியே. கீழே வந்து என்ன பண்ணுறது? அங்கே அந்த வருஷம் கூட டான்ஸ் பண்ண சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணிட்டு இருந்தாங்க. நீயும் என்கிட்ட காலையிலேருந்து பேசலை. அதான் கடுப்பில் நிறைய குடிச்சிட்டேன். ரொம்ப பசிக்குது சோஃபி. தோசை சுட்டுட்டு மேலே வரியாடி. சரி, நான் தோசை சுட்டு கொடுத்தா என்ன தருவீங்க? என்ன, சாக்லேட் வேணுமா? ஃப்ரிட்ஜில் இருக்கும் பாரு. எனக்கு சாக்லேட் வேண்டாம். கிஸ் வேணும் சார். என்ன மேடம், மூடு சரியில்லைன்னு சொன்னீங்க? சாரி சீனியர், நான் தான் நீங்கள் விளையாட்டுக்கு சொன்னதை சீரியஸாக எடுத்துக்கிட்டேன். நான் தோசை சுட்டுட்டு மேலே வரேன். எனக்கு கிஸ் வேணும். ஃபோன்லேயே பேசி என்னை டெம்ப் பண்ணாமல் மேலே எந்திரிச்சு வாடி சீக்கிரம். காலையிலேருந்து என்னை கெஞ்ச விட்டதுக்கு உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு. சோஃபியா அவனுக்கு தோசை எடுத்துக்கொண்டு சிரித்து கொண்டே மேலே வந்தாள். அங்கே சித்தார்த் மாயா இடையில் தன் இரு கையையும் வைத்து அதன் மேல் மாயா கை வைத்து இருப்பதை பார்த்தாள். மாயா தன் கால்களை எக்கி சித்தார்த் கன்னத்தில் முத்தம் கொடுப்பதை பார்த்து சித் என்று சோஃபியா கத்தினாள். தொடரும். இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கதையோட அடுத்த பாகத்தில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye for now, Neela. Thanks for watching.